இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். இன்றைய செய்தியின் தலைப்பு நன்மையாக முடிய பண்ணுவார். ஆண்டவருடைய பிள்ளைகளின் வாழ்க்கை எப்பொழுதுமே ரோஜா இதழ்கள் மீது நடக்கிற போது தோன்றுகிற மென்மையை போன்று எப்பொழுதுமே மிருதுவாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக முட்களின் மீது நடப்பதை போன்ற ஒரு சூழ்நிலையை நாம் சந்திக்க வேண்டி வந்து விடுகிறது. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான போராட்டங்களையும் விதவிதமான சோதனைகளையும் சந்திக்கக்கூடிய நிலைமை வரும்போது மனம் சோர்ந்துதான் போய்விடுகிறது. ஆனால் எப்படிப்பட்ட துயரங்களின் வழியாக நாம் நடந்து போனாலும் ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதுதான் அது. பாலை சூடாக்கும் போதுதான் அந்த பால் சுவை உள்ளதாக மாறுகிறது. தன்னை கொதிக்க வைக்கிறார்களே என்று பால் வருத்தப்படுமேயானால் அது சீக்கிரத்தில் கெட்டு போய்விடும். ஒளி வீசும் வெண்மையான சங்கை பார்க்கும் போது இவ்வளவு வெண்மை எப்படி கிடைத்தது என்று நாம் யோசிக்க தோன்றும். உண்மை என்னவென்றால் கருமையான சங்கை சுட்டுதான் வெண்மையாக்குகிறார்கள். என்னை சுட வைக்கிறார்களே என்று சங்கு நினைத்தால் பின்பு அது குப்பை தொட்டியில் தான் கிடக்கும். பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட பொன்னை உலைக்களத்தில் போட்டு உருக்காவிட்டால் ஒரு அழகான ஆபரணம் கிடைக்காது. இவைகளைப் போலவே ஒரு தேவனுடைய பிள்ளை உபத்திரவத்தின் குகையில் நுழையாமல் புடமிடப்படாமல் ஒரு நாளும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக வாழ முடியாது. யோசேப்பின் வாழ்க்கையை பார்த்தால் ஒருவர் கூட அவருக்கு நன்மை செய்ய நினைக்கவே இல்லை. தகப்பனை விட்டு பிரிந்த நாள் முதல் விதவிதமான பாடுகளை பிரச்சனைகளை யோசேப்பு சந்தித்துக் கொண்டேதான் இருந்தார். அவர் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காத விதத்தில் தான் சோதனைகள் வந்தன. கூட இருந்தவர்களே குழி பறித்தார்கள், குழியிலும் போட்டார்கள். ஆனால் அவ்வளவு காரியங்களும் பின்னாளில் அவருடைய மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு அடித்தளம் மாதிரி தான் அமைந்தன. யோசேப்பிடமிருந்து மிகப்பெரிய ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அவரை மேன்மையாக உயர்த்துகிற காலம் வரைக்கும் கர்த்தருடைய பலத்த கரங்களுக்குள் அவர் அடங்கியிருந்தார். எந்த மனுஷனையும் நம்பாமல் ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை வைத்திருந்தார். அதனால் கர்த்தர் யோசேப்பை எகிப்திலே பெரிய அதிகாரியாக மாற்றினார். அதனால்தான் யோசேப்பு மிகுந்த நன்றியுள்ள உணர்வோடு கூட கூறுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று. ஆகவே யார் உங்களுக்கு தீமை செய்ய நினைத்தாலும் கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து கர்த்தர் செய்ய போகிற அற்புதங்களுக்காக காத்திருங்கள். கண்டிப்பாக கர்த்தர் நன்மையானதை தருவார். ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே எங்களோடு பழகுகிற மனிதரிடத்திலும் சரி, ஆண்டவரே, நாங்கள் நம்புகிற எல்லாருமே எங்களுக்கு விரோதமாய் செயல்படும் போது, எங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது பல சமயங்களில் நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனாலும் கூட மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் மட்டும் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறபடி நாங்கள் உங்கள் மீது மாத்திரம் நம்பிக்கை வைக்கும் போது எங்களுக்கு தீமையாய் நடக்க இருக்கிற காரியங்களை எல்லாம் நன்மையாக மாற்ற உம்மால் கூடும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த கிருபையை எங்களுக்கு கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.